நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் 7 வயது சிறுமியை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக புகார் எழுந்திருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்திருக்கிறோம். விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் தங்கமணி. தங்கமணி, வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே 7 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து இளைஞர் தற்போது போலீசாரால் கைது செய்யப்பட்டு காவல் நிலையம் அழைத்து வந்ததை கண்ட பொதுமக்கள் அந்த இளைஞரை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டி வலியுறுத்தி தற்போது குமாரபாளையம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு மாபெரும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதியில் வசிக்கும் தொழிலாளியின் 7 வயது மகள் நேற்று இரவு வீட்டின் அருகே விளையாடி கொண்டிருந்தார். அப்பொழுது மாயமான இவர் சிறிது நேரத்தில் அந்த சிறுமி அழுது கொண்டு வந்தபொழுது சிறுமியின் உடல்களில் இரத்தக்கரை இருந்ததை கண்ட அதிர்ச்சியடைந்த பெற்றோர்கள் உடனடியாக குமாரபாளையம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அழைத்து சென்றனர். அப்பொழுது அந்த குழந்தை யாரோட பாலியல் வன்கொடுமை செய்தது தெரிய வந்தது. இது குறித்து குமாரபாளையம் போலீசாருக்கு தகவல் அளித்ததன் பேரில் போலீசார் அந்த குற்றவாளியை சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் தேடி வந்தனர். அப்பொழுது சேலம் மாவட்டம் பகுதியைச் சேர்ந்த ஒரு கட்டிட தொழிலாளி இதில் சம்பந்தப்பட்டவர் என கூறி அவரை கைது செய்திருக்கின்றனர். இந்த நிலையில சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளியை போலீசார் கைது செய்து குமாரபாளையம் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்த பொழுது அருகில் இருந்த பொதுமக்கள் உடனடியாக காவல் நிலையத்திற்கு விரைந்து வந்து காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு மாபெரும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே சமயத்தில் தொடர்ந்து குமாரபாளையம் பகுதியில் தற்போது வரை 2 பாலியல் குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு இருப்பதாகவும் அதே சமயத்தில் தொடர்ந்து பல்வேறு சம்பவங்கள் இந்த குமாரபாளையம் காவல் நிலைய பகுதிகளில் நடைபெற்று வருவதால் காவல்துறையினர் எவ்வித நடவடிக்கை எடுக்கவில்லை. உடனடியாக குற்றவாளியை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என வலியுறுத்தி தற்பொழுது குமாரபாளையம் பகுதியை சார்ந்த பொதுமக்கள் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் தற்போது குமாரபாளையம் காவல் நிலையம் அருகில் அமர்ந்து மாபெரும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து மகளிருக்கும் சிறுமிகளுக்கும் எவ்வித பாதுகாப்பும் இல்லை, போலீசார் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டிதான் தற்பொழுது இந்த சாலை மறியல் போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. சுமார் 50க்கும் மேற்பட்ட போலீசார் அந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருபவர்களை கலைத்து வருகின்றனர். மற்றொருபுறம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தற்போது குமாரபாளையம் காவல் நிலையத்தில் வருகை தந்து விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார். விவரங்களுக்கு நன்றி தங்கமணி.